நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ நாயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமோரியல் ஆசிரம் மணப்பாக்கத்தில். இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்து அமர்ந்து இந்த வாழ்த்துறைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்கள். அதே மாதிரி மேடையில் அமர்ந்திருந்து இந்த நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நமது மாநிலத்தினுடைய நிதித்துறை செயலாளர், கூடுதல் தலைமை செயலாளர் உதயச்சந்திரன் அவர்களுக்கும், நூலை பெற்றுக்கொண்டு இங்கு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய எனது நண்பர் ஏஎஸ் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், மற்றும் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய திரு பாலகிருஷ்ணன், கவிதா ராமு மற்றும் நிவேதிதா, நண்பர் முரளி சண்முகவேலன், பிறகு நன்றியுரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பெல்ராஜன் அவர்கள், மற்றும் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய காமராஜ் அவர்கள், மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய எனது நிறைய நண்பர்கள் பலரும், உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றி. இந்த கட்டுரைகளை வெவ்வேறு காலகட்டங்களில் ஒரு ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்றதெல்லாம் இல்லை. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுதான் தொழிலே, அதுதான் சாப்பாட்டுக்கு வழி, லைவ்லிஹுட் தான் பேசிக்கா, அதற்காக செய்யப்பட்டது தான். இப்போ நம்ம ஏதோ தமிழ் சமுதாயத்தின் மீது கொண்ட பற்றின் காரணமாக அப்படியே போய் எல்லாம் ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு கட்டுரை எழுதுனாங்க, லஞ்ச் பண்ணிட்டு போக கொடுக்காது, அதெல்லாம் இல்லை. என்ன அதுவும் நான்லாம் என்னன்னா, இப்போ ஒரு எம்ஐடிஎஸ் மாதிரி ஒரு ரிசர்ச் சென்டர்ல தொடர்ந்து இருந்தேன்னாக்கா, எனக்கு வேணுங்கிற ஆய்வை நான் தேர்ந்தெடுத்து நான் செய்வதற்கு உண்டான ஒரு சுதந்திர வெளியில இருந்திருக்கும். எனக்கெல்லாம் அப்படி இல்லை. நான் அதை விட்டுட்டு வெளியில ஒரு இண்டிபெண்டன்ட் ரிசர்ச்சரா இருக்கும்போது எந்த வாய்ப்பு வருகிறதோ அந்த வாய்ப்பை கைப்பற்றி கொண்டு அதில் தொடர்ந்து பயணிப்பது. அப்படித்தான். அதனால்தான் பாத்தீங்கன்னாக்கா, இந்த டாபிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஸ்பரேட்டா இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய அறிஞர் போட்டிருக்கு, எல்லாத்துலயும் கவனம் செலுத்தி இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு முந்திரியை பத்தி படினா இன்னைக்கு முந்திரி படிப்போம். நாளைக்கு கவிதா சொன்ன மாதிரி கவிதா கமிஷனரா இருந்துட்டு நீ என்னது இந்த கூத்தாடி கலைஞர்களை பத்தி ஒரு கட்டுரை எழுதுனாக்கா அதையும் கட்டுரை எழுதுவோம். அதனால யார் என்ன சொல்றாங்களோ அதை பண்றதுதான். அப்படி பண்ணிட்டு போனதுனாலதான் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ். என்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னாக்கா, ஒரு 30-35 வருஷம் அந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது பல துறைகள்ல ஒர்க் பண்றது. நேற்று இங்க இருந்த ஒரு கூட்டத்துல சொல்லிட்டு இருந்தேன், சலபதி இருந்தாப்புல. அந்த கூட்டத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ஆய்வு நிறுவனங்களை வேலை செய்யும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு இதுன்னு சொல்லிட்டு ஒரே ஏரியால ஒரு 1-2 தான் போய்கிட்டே இருப்போம், திரும்ப 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 திரும்ப. அது மாதிரி போறது இல்லாம நம்மளது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பல இதுலயும் போய் மேயிற மாதிரி, மாடு அவுத்துட்ட மாடு மாதிரி மேய்ஞ்சதுல பல துறைகள்லயும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். எல்லாத்துலயும் ரொம்ப ஆழ்ந்த அறிவுலாம் வந்துடாது, பல துறைகள்லயும் வரும். அதுவே நமக்கு போதுமா இருந்தது. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிவியில போய் பன்னீர் மாதிரி அதெல்லாம் ஏமாத்திட்டு வர்றதுக்கு. அதுல கிடைச்ச பேர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா பொருளாதார நிபுணர். என்ன நிபுணர் எனக்கு தெரியாது. என்ன ஆனா ஒரு விஷயம் என்ன சொல்ல முடியாது நல்லா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அது ரொம்ப நான் பெருமையாக சொல்வது மட்டுமல்ல, அதுல எனக்கு ரொம்ப தீவிரமான நம்பிக்கையும் உண்டு. என்னன்னா, நெடுங்காலம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் குறித்து இந்த வாய்ப்புகள் இந்த மாதிரி இருந்ததுன்னா கூட வெவ்வேறு ஸ்லைசஸ், அதுல வெவ்வேறு விஷயங்கள் இருக்குல்ல, அது குறித்து தொழில்துறையா இருக்கட்டும், வேளாண் துறையா இருக்கட்டும், வேளாண் சமூகமாக இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய பல தொழில்கள் பத்தி, தொழிலாளர்கள் பத்தி, பெண்கள் பத்தி என்று பல தளங்களில் வேலை செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்த பொழுது, அப்புறமா ஒரு வாய்ப்பு எனக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணி பாக்குறது. இந்த ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த இது கேரியர் ஸ்டார்ட் ஆகுது. எப்படி ஸ்டார்ட் ஆகுது? நான் பொலிட்டிக்கல் கமெண்டேட்டரா போய் உட்காரும் பொழுது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம், அதெல்லாம் இருக்கக்கூடிய அன்றன்றைக்கு வரக்கூடிய இஷ்யூக்கு அதோட சேர்த்து பொருத்தி பார்த்து நம்ம பதில் சொல்லும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மக்களுடைய மொழியில எளிமையாக எனக்கு பேசுவதற்கான உண்டான வாய்ப்பு கிடைச்சது. அப்போ இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒன்று செய்ய போய் காலம் என்னை எப்படி கொண்டு போய் சேர்த்திருக்குனாக்க இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அதனுடைய இன்னொரு பலன் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு மாநில திட்டங்களுடைய துணைத் தலைவராக நமது முதலமைச்சர் அவர்கள் என்னை தேர்ந்தெடுத்து அங்க உட்கார வச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பேச்சு தான், வேற ஒண்ணும் கிடையாதுன்னு நான் நம்புறேன். என்ன அதற்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே அமைந்தது. எப்படி அமைந்ததுனாக்கா, எனக்கு அதுவும் இல்லாம அண்டர்லைங்கா ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம் இருக்குனாக்கா, பொலிட்டிக்கலா எனக்கு ஒரு கமிட்மெண்ட்டும் ஒரு ஐடியாலஜியும் இருக்கு. அந்த பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட்லயும் ஐடியாலஜிலையும் இந்த பண்ண ஒர்க் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி பார்த்துட்டே வரும்பொழுது அது ஒரு ஷேப்புக்கு வரும்போது தான் இது சேருது. அதுல ஒண்ணு. ரெண்டாவது இந்த புத்தகம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுக்கு நான் மறுபடியும் எதுவும் மெனக்கடல. எல்லாம் அப்பப்போ எழுதுனது அப்படியே நம்ம பெல்ராஜன் சொன்ன மாதிரி பென்ட்ரைவ்ல இருக்கு, அதை அவர்கிட்ட விட்டு நீங்க புக்கா போட்டுங்கன்ட்டேன். அது எவ்வளவு பெரிய மடத்தனங்கிறது எனக்கு தெரியும். ஆனாலும் நமது நிதித்துறை செயலாளர் சொன்னது போல நான் இன்னும் தொடர்ந்து எழுதணும். எழுதுறது மட்டும் இல்லை, எழுதுறது கூட இல்லை, அதை விட மோசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது திரும்பி பாக்குறதே இல்லை. என்ன பாக்குறது இல்ல,
பன்னீருக்கு ஃபோன் பண்ணி பன்னீர் நீ அதை பார்த்துறியா 8 கட்டுரையோ 10 கட்டுரையோ எடுத்துரு அப்படின்னு அவன் என்ன எடுத்துன்னு கூட பார்க்கறது இல்லை. அடுத்து பெல்ராஜன் கொடுத்து நீங்க போட்டுறீங்களா, போட்டுருங்க புக்கு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதாவது அப்புறம் பார்த்துட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னைக்காவது பார்த்துட்டு ஐயோ அதுல இது இல்லையா அது இல்லையா அப்படின்னு. இப்ப நேற்று நிவேதா எனக்கு படிச்சு பார்த்துட்டு சொல்லுது, ஒரு பேரால நிறைய அதுல அந்த பேரால இருந்த சென்டென்ஸ்ல எதுலையுமே வி இல்லை. என்ன எனக்கு அதை மட்டும் போட்டோ எடுத்து அனுப்பிச்சாப்புல. நான் சொன்னேன் இது ஏன்னா என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு டிராஃப்ட் வந்துன்னா ஃபுல்லா படிக்கணும்ல, அது படிக்கிறது கிடையாது. அதை நீங்க பாத்துட்டீங்கல்ல, ரைட், எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்ணி விட்டுறது. அந்த மாதிரி பண்ணது அதுக்கு உண்டான பலாபலன் இருக்கும்ல, அதுவும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆக நம்மளது அறிவுரை இப்போ வந்து எல்லாரும் நான் வந்து புத்தகத்தை ஒவ்வொரு கட்டுரையை படித்து விட்டு அதுல அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொன்னார்கள். அதெல்லாம் வந்து என்ன நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு தேவைகளுக்காக எழுதப்பட்டது. ஆனால் பொதுவெளியில் நான் பேசுவது என்பதுதான் என்னென்ன இருக்கு அதை சிங்க்ரனைஸ் பண்ணி நான் பேசுறது அப்படிங்கிறது. அது வந்து என்ன நான் இன்னும் செய்ய வேண்டிய பணி நான் என்ன நினைக்கிறேன் கேட்டீங்கன்னா, அது குறித்து தொடர்ந்து நான் வந்து எழுதணும் அப்படிங்கிறது. இப்போ இன்னும் பெல்ராஜன் என்ன சொல்றாருனாக்க இன்னும் அந்த மீதி கட்டுரைகள் எல்லாம் போட போறேங்கிறாரு. அது போட்டாலும் இப்படிதான் டெஸ்பரேட்டா தான் இருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் சிங்க்ரனைஸ் பண்ணி அது வேற ஒண்ணா மாத்தி அதை எழுதுனாதான் அந்த முழு வடிவம் பெறும். ஆக இந்த நிகழ்வின் வாயிலாக நீங்க இவ்வளவு பேர் வந்து எனக்கு வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு நான் திரும்ப ஏதாவது ஒரு கைமாறு செய்ய வேண்டும் என்று சொன்னால், தமிழ் சமுதாயத்திற்காக உண்மையான ஒரு கைமாறு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த மாதிரி ஒரு வேலையை செய்ய வேண்டும். ஆக்சுவலா வந்து பிளானிங் கமிஷனுக்கு நான் வராமல் இருந்திருந்தால் அதை தான் செய்வதாக திட்டம் வைத்திருந்தேன். என்ன ஆனா அந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல அங்க போய் அந்த வேலையை செஞ்சதனுடைய பலன் வந்து இங்க வந்து உட்கார்ற மாதிரி ஆயிப்போச்சு. இப்பொழுது நான் ராஜினாமா செய்துவிட்டு போலாம் என்று சொன்னாலும் கூட அது நடைபெறுமா என்பது எனக்கு தெரியவில்லை. அந்த வாய்ப்பை எனக்கு முதலமைச்சர் அவர்கள் வழங்கினால் அந்த பணியை தொடர்வேன் என்று உறுதி கூறி, இந்த நிகழ்வில் பங்கேற்ற இந்த புத்தகத்தை வெளியிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய கூடுதல் தலைமை செயலாளருக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே நிதித்துறை வந்து நீங்க என்ன ப்ரப்போசல் கொடுத்தாலும் அதை கட் போடுவாங்க இல்லையா? அதான் அவங்களுடைய பழக்கமே. 1 கோடி ரூபாய் கேட்டீங்கன்னாக்கா எப்படியும் ஒரு 40-50 லட்சம் தேர்னா பெரிய விஷயம். அதே போன்ற ஒரு சுதந்திரத்தில் இப்ப என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கு வந்து அவர் நேரத்தை கூட எடுத்துக்கொண்டார். ஆனால் அவரிடம் ஒன்று சொல்ல வேண்டும். காலையில தொலைபேசியில் அவர்கிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன், நீங்க கரெக்டா 6 மணிக்கு வந்துருங்க. ஏன் அப்படின்னாரு, தமிழ் ஸ்டாண்டர்ட் டைம்னு ஒன்று இருக்கு, 6 மணிக்கு போனா ஏன் 6 மணிக்கு வந்தேன்னு கேட்பாங்க. அது மாதிரி இல்லை, கரெக்டா 6 மணிக்கு இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். எப்ப முடியும்னாரு. 7:30. நாங்க போட்ட ஷெட்யூல் படி போயிருந்தா 7:30 முடிஞ்சிருக்கோம். அதை தாண்டி போனதுக்கு முழுக்க நீங்கள் தான் காரணம் என்பதை கூறி, இப்படித்தான் எங்கள் கான்வர்சேஷன் எல்லாம் அந்த ரூமில் நடக்கணும் என்பதை தெரிவித்து விடைபெறுவேன். வணக்கம். நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ நாயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 to 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.